Good morning students. Today we discuss about the center of gravity and stability. Center of gravity அப்படினா ஈர்ப்பு மையம் and stability அப்படினா நிலைப்புத்தன்மை. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா center of gravity பற்றி பார்க்கலாம். Center of gravity ஈர்ப்பு மையம். Try to balance a cardboard on your fingertip. ஒரு கார்ட்போர்ட் அட்டையை எடுத்துங்க, அதை உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபிங்கரோட டிப்பில் நீங்கள் நிற்க வைக்கணும், ஒரு விரல் நுனியில் நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வைக்கும்போது வாட் டு வி அப்சர்வ், நீங்கள் என்னத்தை அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, வி அப்சர்வ் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ். ஸோ ஒரு கார்ட்போர்டு இருக்குன்னா அந்த கார்ட்போர்டோட ஏதாவது ஒரு புள்ளியில் தான் உங்களால் அந்த கார்ட்போர்டை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்க முடியும் அப்படின்றத அதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த புள்ளியில் வேணால் வச்சா அதை பேலன்ஸ் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு புள்ளியில் தான் அந்த கார்ட்போர்டு உங்கள் உடலோட நுனியில் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். ஓகேங்களா? ஸோ த பாயிண்ட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ் இஸ் கால்டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்டு. இப்போது அந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அந்த கார்ட்போர்டில் நீங்கள் எந்த புள்ளியில் வச்சு அந்த கார்ட்போர்டை பேலன்ஸ் பண்ணீங்களோ அந்த புள்ளி தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்டு. அந்த கார்ட்போர்டுடைய புவி ஈர்ப்பு மையம் அதுதான். நீங்கள் எந்த பொருள் எடுத்துட்டாலும் சரி, அந்த பொருளை ஏதாவது ஒரு புள்ளியில் மட்டும்தான் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படி எந்த பொருள் எடுத்துகிட்டு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி நிறுத்துகிறோமோ அந்த புள்ளி தான் அந்த பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ட்ராயிங் இருக்குது. இந்த ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா அதோட சென்டர் பாயிண்ட் தான் இருக்குது. ஏன்னா டோட்டல் புல் ஆஃப் த எர்த் அப்பியர்ஸ் டு ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. அந்த புவியீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புவியீர்ப்புன்றது எடை. ஓகேங்களா? ஸோ அந்த எடை மற்றது எந்த புள்ளியில் தாங்கன்னா அந்த சென்டர் புள்ளி தான் சாங்கும். ஸோ எந்த பொருளோட எடை மற்ற ஒரே புள்ளியில் தூங்குதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். Center of gravity. The center of gravity of an object is the point through which the entire weight of the object appears to act. தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளோட மற்ற எடையும் எந்த புள்ளியில் இருக்கிறதா நமக்கு தோன்றுறதோ அந்த புள்ளி தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய எக்ஸாம் பேட் எடுத்துங்க. எக்ஸாம் பேடோட சென்டர் பாயிண்ட்டில் நீங்கள் நிற்க வைப்பீங்க. ஓகேங்களா? அப்படி நிற்க வைக்கும்போது அது பேலன்ஸ் ஆகி டபுள் சைடு நிற்கும். ஸோ அது என்ன காரணம்னா அந்த ஒரு புள்ளி தான் அந்த எக்ஸாம் பேடோட வெயிட் மொத்தத்தையும் தாங்கக்கூடிய புள்ளி. ஸோ எந்த பொருள் அந்த பொருளோட மொத்த வெயிட் தாங்கக்கூடிய ஒரு புள்ளியாக நமக்கு தெரியுதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி சொல்லலாம். ஹவு டு வி ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நிறைய பொருள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொருளும் நம்மளால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட். ரெகுலர் ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே போல் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கான சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு ஷேப் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயரோடைய சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிஜினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன காரணம்? வெயிட் ஆஃப் கார்டு. அந்த கார்டோட மற்ற வெயிட்டுமே அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் இருக்கும். அதே போல் ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒரு டிஸ்க் இருக்குது அப்படின்னா டிஸ்கோட சென்டர் பாயிண்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ இன்னும் அர்த்தம் அந்த டிஸ்கோட மற்ற வெயிட்டும் அப்படியே சென்டர் பாயிண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வெயிட் ஆஃப் த ரிங். ஒரு ரிங் இருக்குன்னா அந்த ரிங்கோட மற்ற வெயிட்டுமே எங்கே இருக்குன்னா அப்படியே சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தா ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஷேப் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை சொல்கிறாங்க. ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜியாமெட்ரிக்கல் ஷேப் ஆப்ஜெக்ட் லை ஆன் த ஜியாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். பொதுவாக ஒரு வடிவம் இருக்குது ஒரு பொருளுக்குனாலே கண்டிப்பாக வடிவம் சொல்லும் போது தெரியும். ஜியாமெட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக ஜியாமெட்ரிக்கல் சென்டர் தான் அவருடைய என்னவாக இருக்கும்? சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும், ஜியாமெட்ரிக்கல் சென்டராக இருக்கும். ஓகேங்களா? அது கண்டிப்பாக ஒரு புள்ளியை மையமாக வச்சு தான் அதனுடைய வடிவத்தை நம்ம உருவாக்கியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வடிவத்தோடு அந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே அவருடைய சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஜியாமெட்ரிக்கல் சென்டராக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் இருக்குது. ஒரு ஸ்கேல் வந்து பார்த்தா 50 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 50 சென்டிமீட்டர் பாதி நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு 7.5 வரும். அப்போ 7.5 தான் அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே கண்டிப்பாக அவருடைய ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்தால் அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும்.
அதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் ஆஃப் கார்ட், செகண்ட் ஒன் வெயிட் ஆஃப் ட்ரையாங்கிள், வெயிட் ஆஃப் டிஸ்க் அண்ட் வெயிட் ஆஃப் ரிங். இது 4 நீங்கள் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வாட் அபவுட் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட். சரி சார், ஒரு ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இர்ரெகுலராக ஒரு ஷேப் இருக்குது, அந்த பொருளுக்கான சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு தேவையான அப்பாரட்டஸ் எடுத்துக்கலாம். இர்ரெகுலர் ஷேப்டு கார்ட். நம்ம எந்த ஒரு பொருளை அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கணுமோ இல்லை இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேப் கார்டை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எடுத்துக்காது ஒரு கம்பி எடுத்துங்க. பெண்டுலம் பாப் ஒரு சின்ன பால், அது அயன் பால் கூட இங்கே எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ஸ்டாண்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்துங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக் 3 ஹோல்ஸ் இந்த லேமினா. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 ஹோல்ஸ் எங்கே வேணால் நீங்கள் போட்டுங்க. ஓகேங்களா, அதோடைய ஓரத்தில் 3 ஹோல்ஸ் போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் சஸ்பெண்ட் த லேமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பின் த்ரூ ஒன் ஆஃப் த ஹோல்ஸ் ஆஸ் ஷோன். கீழே வந்து பார்த்தா படத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 3 ஹோல்ஸ் போட்டு இல்லையா, அதில் எதாவது ஒரு ஹோல்ஸில் அந்த ஆங்கிளில் ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு தொங்க விடுங்க. தொங்க விட்டதுக்கப்புறம் சஸ்பெண்ட் த ப்ளம் லைன் ஃப்ரம் த பின் அண்ட் மார்க் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன் ஆன் த லேமினா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டை தொங்க விட்டு இல்லையா ஒரு ஹோல்ஸில், அந்த ஹோல்ஸ் நேரம் மேலே ஒரு கம்பியை ஒரு பால் அயன் பால் கட்டி தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட அப்படியே வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த லைன் ஆன் த லேமினா ரெப்ரசன்டிங் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன். அந்த ப்ளம் லைனோட லைனில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. ஓகேலா, வரைஞ்சதுக்கப்புறம் ரிப்பீட் த அபோவ் ஸ்டெப்ஸ் ஃபார் த 2 ஹோல்ஸ். ஓகேலா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய 2 ஹோல்ஸுக்கும் அதே மாதிரியான பொசிஷனாக பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட் த அபோவ் ஸ்டெப்ஸ் ஃபார் த ஹோல்ஸ், லேபிள் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 3 லைன்ஸ் அஸ் எக்ஸ். அப்போ 3 ஹோல்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதே போல் தொங்க விட்டு அந்த கம்பியை தொங்க விட்டு 3 லைன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த 3 லைன்ஸும் 3மே ஒரு இடத்துல சந்திக்கும் ஒரு புள்ளி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லேமினா. ஸோ அந்த எக்ஸ் அப்படின்றது தான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது இர்ரெகுலர் ஷேப்போட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து நம்ம இது மாதிரியான ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு அட்டை எடுத்துங்க. அந்த அட்டையில் என்ன பண்ணுங்கள், 3 ஹோல்ஸ் போட்டுருங்க. இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கா, இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்களா, இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. 3 ஹோல்ஸ் போட்டு ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் இந்த கம்பியில் மாட்டிடுங்க, ஸ்டாண்டில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு அதுக்கு நேராக கம்பி கட்டி ஒரு அயன் பாலை தொங்க விடுங்க. அப்படி தொங்க விடும்போது இங்கே ஒரு லைன் நமக்கு கிடைக்குதா. நெக்ஸ்ட்டு இந்த 2வது ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதை தூக்கி இந்த இடத்துல மாட்டுங்க. அப்படி மாட்டும்போது இந்த இடத்துல ஒரு கம்பி கட்டி தொங்கிடும்போது அதோடைய சென்டர் ஆஃப் ஒரு லைன்ஸ் வரைஞ்சிருங்க. அடுத்து 3வது இருக்கக்கூடிய ஹோல்ஸை மாட்டி அதுலேயும் என்ன பண்ணுங்கள், ஒரு சென்டர் கோடு வரைங்க. ஓகேங்களா, சென்டர் கோடு வரையும்போது இந்த 3 கோடும் வெட்டக்கூடிய ஒரு புள்ளி இருக்கும் பார்த்தியா, இந்த புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது இந்த பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு முறை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டர் ரூல். மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, த ரூலர் இஸ் இன் ஈக்லிபிரியம் வென் சப்போர்ட்டட் அட் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரூலர் ஒரு ஸ்கேல் எடுத்துங்க. அந்த ஸ்கேலை வந்து பார்த்தா ஒரு ஈக்லிபிரியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ சப்போர்ட்டை யூஸ் பண்ணி அவருடைய சென்டர் பாயிண்ட் நிற்க வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டோ இல்லைன்னா உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி ஒரு மீட்டர் ஸ்கேலில் உங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நிற்க வைங்க. அப்படி நிற்க வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எ ரெகுலர் ஆப்ஜெக்ட் சச் எஸ் எ யூனிஃபார்ம் மீட்டர் ரூல். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஜியாமெட்ரிக்கல் சென்டர் தான் இருக்கும். ஃபார் எ ரெகுலர் ஆப்ஜெக்ட் சச் எஸ் எ யூனிஃபார்ம் மீட்டர் ரூல், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த பொருளோட சென்டர் எங்கே இருக்குதோ அதுதான் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் ஸ்கேல் இருக்குது, அதில் 100 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா, அப்படி 100 சென்டிமீட்டர் இருக்கும்போது இந்த பக்கம் 50, இந்த பக்கம் 50. ஸோ அந்த 50ஆன பாயிண்டில் தான் என்ன இருக்கணும், அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலோட மொத்த வெயிட்டுமே எந்த புள்ளியில் இருக்குன்னா அந்த 50 இருக்கின்ற இடத்துல தான் இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி,
இல்லைங்களா? இப்போ நம்ம எங்கே மீட்டர் ரூல் இருக்குன்னா மீட்டர் ஸ்கேலில் நம்ம நம்பர் யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம சொல்கிறோம். when the object is supported at that point it will be balanced. ஸோ அந்த புள்ளியில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இப்போது irregular ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும். ஸோ ரெகுலராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே கண்டிப்பாக அதனுடைய சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க when the object is supported at the point it will be balanced. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம டேரெக்டாக போயிட்டு எடுத்து சொன்னாலே அதில் பேலன்ஸ் பண்ண முடியும். if it is supported at any other point it will be toppled. ஆனால் வேறு எதனா ஒரு சப்போஸ் 40 சென்டிமீட்டர்லையோ இல்லை 30 சென்டிமீட்டரோ இல்லை 70 சென்டிமீட்டரோ 90 சென்டிமீட்டர் நம்ம பிடிச்சி நிற்க வைக்கும்போது அது நமக்கு நிற்காமல் கீழே விழுந்துடும். ஸோ கண்டிப்பாக 50 நம்ம கை வைக்கும்போது இல்லை 50 கொண்டு போய் வைக்கும்போது கண்டிப்பாக அது பேலன்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு. சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும்போதோ இல்லை கம்மியாக வைக்கும்போதோ அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகாமல் கீழே விழுந்துடும்.